அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப பள்ளிவாசலை தொழுது கொண்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட பள்ளிவாசல் இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் இருக்கிற மணல், செருப்பு போட்டுன்னு தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் செருப்பணிந்து கொண்டு தொழுவார்கள். சஹாபாக்களும் செருப்பணிந்து கொண்டு தொழுதாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் இருக்கும் பொழுதே திடீரென அவங்களோட செருப்பு என்ன செஞ்சாங்க, கலட்டி அப்படியே பக்கத்தில் வீசிட்டாங்க. இதை பார்த்த சஹாபாக்களும் உடனடியாக அவங்க காலில் அணிஞ்சிருந்த அவங்களோட செருப்பை தூக்கி கலட்டி வீசினாங்க. முகம்மது நபி செஞ்சார். சாதாரணமாக செருப்பை கலட்டுறதுல என்ன இருக்குது? செருப்பை கலட்டி வைப்பதில் நபிகளாரை பின்பற்ற வேண்டுமா? இது ஒரு கேள்வியா இல்லையா? இது ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹ் செருப்பு போட சொல்ல சொன்னாங்க, வலதால போடுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செருப்பை கலட்டும் போது இடதால கலட்டுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். செருப்பு போடுவதிலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹு அக்பர். சாப்பிடும் போது வலதால சாப்பிடுங்க. நாங்கள் வலதால ஃபோனை காதலை வச்சு கொண்டு இடதால நம்ம சாப்பிட்டு கொண்டிருப்போம். ஃபோன் பேசுறதுக்கு வலது, சாப்பிடுறதுக்கு இடது. அல்லாஹு அக்பர். அதிகமானவர்கள் இந்த மாதிரி அன்பார்ந்தவர்களே ஏராளமான சுன்னாக்கள் ரசூலுல்லாஹ் தொழுது போட்டு கேட்டாங்க, நீங்கெல்லாம் ஏப்பா செருப்பை கலட்டி வீசினீங்க? நீங்கள் வீசினீங்க, நாங்களும் வீசினோம், அவ்வளோதான். நீங்கள் வீசினீங்க, நாங்களும் வீசினோம். நான் வீசினேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் தொழுகையில் இருக்கிறீங்க, உங்களுடைய செருப்பில் அழுக்கு இருக்குது, நஜீஸ் இருக்குது, அதை கலட்டி வீசுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கலட்டி வீசினேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வேலைகளையும் எல்லா செயற்பாடுகளையும் பார்த்து 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 செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் பிம்பரில் பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் இருங்கண்டு ரோட்டில் போன மனிதனை செஞ்சார், ரோட்டிலே குந்திட்டார். அதனால் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை நம்ம படிக்கணும். மறைந்து மறைந்து மறந்து போகிற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம். மறந்து போகிற காலம், மறைந்து போகிற காலம், ஃபித்னாக்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற ஒரு காலத்தில் எங்களுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடியது, எங்களை நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்துக்கு ஆளானதாக ஆக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்னு சொன்னால், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை இபாதத்துக்களை நம்ம செய்கிறதோட இபாதத்துக்களை தாண்டி இந்த உலகத்தில் எங்களுடைய சாதாரணமான எங்களோட குடும்பத்தோட, மனைவியோட, பாடசாலையில், ஃபங்க்ஷனில், விளையாட்டில், வியாபாரத்தில், ஃபன்னில், நண்பர்களோட, பிள்ளைகளோட எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹ் செஞ்ச மெதட்டை பார்த்து பார்த்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்கிறது இருக்கின்றதே, அவர் இந்த உலகத்தில் ரசூலுல்லாவை நேசித்து ரசூலுல்லாவுடைய சுன்னாக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக கருதப்படுகிறார் என்ற ஒரு அழகான செய்தியை இந்த குத்பாவின் ஊடாக உங்களுடைய மேலான கவனத்தை கொண்டு நான் விடைபெறுகிறேன்.